ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேக்கரியில் கிடைக்கிற ஸ்வீட் ரெசிபி மாதிரி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அடுப்பே இல்லாமல் இதுக்கு சமைக்காமல் குக் பண்ணாமல் ஒரு ஈஸியான சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு அரை கப் ஜீனியை நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா மாவு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், தொட்டோன்னே நைஸாக வரும். அந்த மாதிரி நீங்கள் இது ஜீனியை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. இதை நல்லா கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கோங்க. தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதே அரை கப்பில் முந்திரி சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. இது நான் எதுவும் அப்படியே ட்ரையாக தாங்க அரைச்சிருக்கேன். அது லைட்டாக ஆயில் விடும், அது ஒன்றும் பண்ணாது. இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துறோங்க. அதுவும் அதே அளவில் அரை கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம கைகளில் நல்லா எல்லாமே அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. மிக்சிங் ஆகி வரணுங்க எல்லாமே. இந்த பால் பவுட்ரு, ஜீனி, நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை, முந்திரி, இது எல்லாமே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் உடச்சிக்கோங்க. இப்போ நான் இது கூட சூடான பாலுங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை மாவை பால் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோங்க. கை விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பால் கம்மியாகவே ஊற்றுங்க. ஏன்னா நம்ம சுகர் எல்லாமே போட்டிருக்கிறதுனால தண்ணி விடும். அதனால் லைட்டாக ஊற்றிட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு வந்துடும். மாவு மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுங்க. இப்போது நம்ம இதை நம்ம 3 லேயராக பிரித்து எடுத்துக்கலாங்க. 3 உருண்டைகளாக. இப்போ இந்த மாவு நல்லா நம்ம 3 கரெக்டாக ஒரே அளவில் நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதை நல்லா ஒட்டிக்கோங்க. தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்கு நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கேசரிக்கு ஜிலேபிக்கெலாம் போடுவோம்ல, அந்த ஃபுட் கலர் தாங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, போதும். இப்போ இது பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. இது இருக்கட்டும். இன்னொரு இதில் நம்ம க்ரீன் கலருங்க, க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். மறுபடியும் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் பாருங்கள், இந்த இந்த ஃபுட் கலர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லாவே கை விட்டு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம வேர்க்கடலை சேர்த்திருக்கறனால கொஞ்சம் நம்ம ஆயில் விடுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பண்ணாது, டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணாதது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம உள்ளுக்கு வைக்க போகிறோம். செகண்ட் லேயராக நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்துக்க போகிறோம். அதை இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள்,
இதை இதுக்குள்ள வச்சு நம்ம இது பூரா சுற்றியும் நம்ம இது பண்ணிக்கலாம். கை வச்சு நல்லா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது நல்லா உருண்டைகளாக உருட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலர் எடுத்து வச்சுக்கிறோங்க. இதை நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இதை நம்ம இது ஃபுல்லாக உள்ளுக்கு வெளியே வச்சுக்கலாங்க. இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் ஃபுல்லாக இதுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதை நல்லா உருட்டிக்கிங்க கையிலே. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இதுக்கு நம்ம சில்வர் அந்த இது கொடுத்துக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுவோம்ல, சில்வர் லீஃபு அது பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணையில நம்ம கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி இருக்குங்க. எல்லா பக்கம் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே நமக்கு இது கவர் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம இதை எல்லாமே எடுத்து கட் பண்ண போகிறோங்க. கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணிக்கலாங்க. அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற அதே மாதிரி ஸ்வீட்டுங்க. நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணிக்கோங்க. அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்கள். நம்ம அந்த சில்வர் கோட்டிங் கொடுத்தது, இந்த சில்வர் பேப்பர் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க. அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டோட